சிவகங்கையில் மதுபானங்கள் மற்றும் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எல்லை பாதுகாப்பு படையினர் விழிப்புணர்வு பிரச்சாரம். சிவகங்கை மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்துவதினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்துவதினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும், மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கும் என்பதை விளக்கியும், கள்ளச்சாராயம் அருந்தினால் கண் பார்வை மங்குதல், கை கால் வலிப்பு, மூளையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்கி சோர்வடையும் என்பதை எடுத்துரைத்தும், குடும்பத்திற்கு நிரந்தர அவப்பெயரை ஏற்படுத்தி பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பாதிக்கும் போதைப் பொருட்களால் இதுபோன்ற பல தீமைகளில் இருந்து விடுபட மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என சூளுரைத்தனர். இது தொடர்பான நோட்டீஸை நகர் முழுவதும் வைத்து இருசக்கர வாகனங்களில், கார்களில் பயணிப்பவர்களுக்கு, பொதுமக்களுக்கும் வழங்கினார்கள். தொடர்ந்து அரண்மனை வாசல் முன்பாக இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சியினையும் நடத்தி காட்டினர். என் பேர் பன்னீர்செல்வம். கல்லல் கிராம கணக்கப்பிள்ளைண்ணா. நாங்கள் பாரம்பரியமாக இந்த ஊரில் கணக்கப்பிள்ளை தொழில் பண்ணிகிட்ருக்கோம். கணக்கப்பிள்ளை நாங்கள். எங்கள் கிராமத்துக்கு 70 ஆண்டு கால கோரிக்கையாக இந்த பேருந்து நிலைய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்தின் உரிமையாளரை சமீபத்தில் போய் நாங்கள் சந்தித்து பேசையில் அவங்க சொன்னாங்க, அந்த இடத்த நாங்கள் பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்து கடிதம்லாம் கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட, நீங்கள் அவங்கள பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து பேசி அந்த பேருந்து நிலையம் அமைச்சு தர சொல்லி கோரிக்கையை கொடுக்கறதுக்காக கல்லல் கிராமம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கோம்.